श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्तां सदा हृदि श्रीवासरंग परकालमुनित्रयाप्त लक्ष्मात्मरक्षणैतित्युगागमान्तम् आचार्य भक्ति परिपोधमनर्कशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। श्रीमद्गोपालार्घ्यदेशिकदयैकपात्रं प्रज्ञाविरक्तिकरुणादिगुणौघवासम् आचार्यसप्तशतीकाव्यं प्रियाधरेण दत्तं श्रीगोपालार्घ्यमहादेशिकमाश्रयामः। श्रीमद् आचार्य सप्तशती श्री भूवे मन्नार्गुडी कंदाडे गोपालार्य महादेशिकन अनुग्रहिத்து அருளி செய்தது 378 ஸ்லோகங்கள் இதுவரை ஆச்சாரியன் அனுகிரகம் அனுபவித்தோம். இன்றைக்கி 379ஆவதுலேருந்து நேற்றைய தினம் ஸ்ரீரங்கத்திலிருந்து சான்றோர்கள் வேதாந்த தேசிகனுக்கு ஸ்ரீமுகம் அனுப்பி வைத்தனர். அதில் வேதாந்த தேசிகனுக்கு ஸ்ரீ ரங்கநாதனின் சேனாதிபதி விஸ்வக்சேனரின் ஆக்ஞை, இங்கு ஒரு மதாந்தரர் வேறு மதத்தை சேர்ந்தவர் கர்வத்துடன் இங்குள்ள சான்றோர்களிடம் கர்ஜித்தபடி போட்டிக்கு அழைக்கிறார். அந்த மதாந்தரரை, அந்த வேறு மதத்தை சேர்ந்தவரை, வேத பாஹ்ய மதத்தை சேர்ந்தவரை வாதத்தில் கண்டனம் செய்து அடக்க வேண்டும் என்று தெரிவித்தோம். அடுத்த ஸ்லோகம் இதுவும் அந்த ஸ்ரீமுகத்தில் இருப்பதாகத்தான் தெரிகிறது. 379 இக தமரிம் ஜய ரஞ்சய ராமானுஜ தர்சனாலம்பான் த்வாமாலுலோகைஷதோ லீலைஷாரங்கனே துரிதி. இக தமரிம் ஜய ரஞ்சய ராமானுஜ தர்சனாலம்பான் த்வாமாலுலோகைஷதோ லீலைஷாரங்கனே துரிதி. அந்த மதாந்தரரை ஜெயிக்கவும் ராமானுஜரின் சித்தாந்தத்தை அனுஷ்டிப்பவர்களை மகிழ்விக்கவும் மற்றும் உம்மை காண வேணுமாய் எம்பெருமானின் ஸ்ரீரங்கநாதனின் லீலை இது, திருவுள்ளம் இது. 3 விஷயம், 3 பேர் வெயிட் பண்ணிட்டுருக்கா உமக்காக. ஒன்று அந்த மதாந்தரர், அந்த ஸ்காலர் டிபேட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கார். 2வது இங்கு ஸ்ரீரங்கத்தில் வசிக்கும் சான்றோர்கள் உம்முடன் அளவலாவி சந்தோஷித்து உம்மை தரிசிக்க, அவர்களை மகிழ்விக்க, ராமானுஜரின் சித்தாந்தத்தை அனுஷ்டிப்பவர்களை மகிழ்விக்க 2வது. 3வது ரங்கநாதனே வெயிட் பண்ணிட்டுருக்கார். சுவாமி வேதாந்த தேசிகனை கண்டு கழித்து அனுகிரகிக்க. அதனால் அவருடைய லீலை இது, தேசிகனை வரவழைக்க. ஸோ அவரை ஜெயிக்க மதாந்தரரை, அங்குள்ள சான்றோர்கள் ராமானுஜ மதத்தை சேர்ந்தவர்களை மகிழ்விக்க. 3வது எம்பெருமானை காண, எம்பெருமான் இவரை காண, அவருடைய லீலை இது. அடுத்த ஸ்லோகத்தில் சிரசாபிவந்திய சாசனமார்ய சகபிருந்த சிஷ்யைஹி ரங்கபதி மந்தரங்கே தததாதேன பிரயாணபிரங்கம். சிரசாபிவந்திய சாசனமார்ய சகபிருந்த சிஷ்யைஹி ரங்கபதி மந்தரங்கே தததாதேன பிரயாணபிரங்கம். பிரயாணமபிரங்கம் அதாவது அந்த ஸ்ரீமுகத்தை பார்த்ததும் அதற்கு மரியாதை கொடுத்து அந்த ஓலையில் உள்ளபடி எம்பெருமானின் ஆக்ஞைக்கு தலை வணங்கினார் வேதாந்த தேசிகன். ஸ்ரீ ரங்கநாத பெருமானை மனத்தில் தியானித்தார், இருத்தி கொண்டார். பிறகு தனது சீடர்களுடன் ஒரு குழுவாக, ஒரு குரூப்பாக, கூட்டமாக ஸ்ரீரங்கத்தை நோக்கி பயணத்தை ஆரம்பித்தார். எங்கே போனாலும், ஒரு திவ்ய தேசத்துக்கு போனாலும் சரி, ஒரு கோவிலுக்கு போனாலும் அந்த கோவிலுடைய தெய்வத்தை, தேவதையை மனத்தில் இருத்தி கொள்ள வேண்டும்.
மனத்தில் இதயத்தில் அதை தியானித்து அவரை அனுபவிக்கப் போகிறோம் என்ற ஆவலுடன் செல்ல வேண்டும். சுவாமி தேசிகன் அப்படி பண்ணுறார். ப்ளஸ் தேசிகனை தானே அவள் கூப்பிட்டா, இந்த சிஷ்யர்கள் ஏன் கூட போகணும் அப்படின்னா, அவர் இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு திரும்பி வர போகிறதில்ல. அவர் கொஞ்சம் மாதம் இருப்பார், அங்கே வருஷங்கள் கூட இருக்கலாம். ஆனால் பாடம் விட்டு போயிடும் சீடர்களுக்கு. அதனால் போகும்போதே வழியிலேயே பாடங்களையும் சொல்லிக் கொடுத்து, அங்கேயும் பாடங்களை சொல்லிக் கொடுத்து அதை கண்டினியூ பண்ணணும். அதனால் சீடர் குழாம் கூடையே சென்றது. மூன்றாவது, அந்த மதாந்தரரும் அவருடைய குரூப்போடு இருக்கார், சீடர்களுடன் இருக்கிறார். ஸோ இவரும் சீடர்களோடு இருப்பது தான் கரெக்ட், அப்ரோப்ரியேட். ஸோ பெரியவர்கள், அவர்கள் சான்றோர்கள், அவர்களுடைய ஆக்ஞை, அவர்கள் எழுதிய ஸ்ரீமுகத்தை வணங்கி ஆரம்பித்தார் அப்படின்னு அனுபவிக்கிறார் சுவாமி. அடுத்தது, யத்ர மகாந்தோ யமினோ வேதாந்தத்வந்த்வநிஷ்ணாதாக சந்தத ஹரிபத சிந்தன விவசா அந்தர்முகா விராஜந்தி. யத்ர மகாந்தோ யமினோ வேதாந்தத்வந்த்வநிஷ்ணாதாக சந்தத ஹரிபத சிந்தன விவசா விவசா அந்தர்முகா விராஜந்தி. இதில் தியானம் செய்பவர்கள், சிறந்ததாக தியானம் செய்பவர்கள் 2 விதமான தத்துவார்த்தங்களில் வல்லுநராக இருப்பார்கள். இருக்கும் பட்சத்தில் அது என்ன 2 விதம் அப்படின்னா, ஒன்று பிரஸ்தானத்ரயம் என்று சொல்லப்படும் உபனிஷத், வேதவியாசரின் பிரம்மசூத்திரம், கண்ணனுடைய ஸ்ரீமத் பகவத்கீதா, இது 3ம் பிரஸ்தானத்ரயம், சமஸ்கிருத வேதாந்தம். அதில் வல்லுநர்களாக, அதை கற்று உணர்ந்தவர்களாக இருப்பார்கள். அது இல்லாமல் நம்முடைய ராமானுஜ சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் தெளியாத மறைநிலங்களான திவ்ய பிரபந்தம், திருவாய்மொழி, பகவத் விஷயம் போன்ற தமிழ் வேதம், அதிலும் வல்லுநர்களாக இருப்பார்கள். அதையும் ஆழ்ந்து அனுபவித்தவர்களாக இருப்பார்கள். அதை கொண்டு அவர்கள் பிரகாசிக்கிறார்கள். ஸோ இந்த தமிழ் வேதம், சமஸ்கிருத வேதம், அந்த பிரஸ்தானத்ரயம், இதெல்லாம் வேறு வேறு விஷயங்களை தெரிவிக்கவில்லை. 2ம் தத்துவகித புருஷார்த்தத்தை ஒரே குரலில் தெரிவிக்கிறது. 2ம் ஒரே விஷயத்தை தான் தெரிவிக்கிறது. அது இன்னும் ஸ்பஷ்டமாக புரிய தமிழ் வேதங்கள் 4000 திவ்ய பிரபந்தங்கள், அது 4000ம் அடியோங்கள் வாழ்வேங்கிறார் வேதாந்த தேசிகன். இப்படி அவர்கள் எம்பெருமான் ஸ்ரீஹரியின் திருவடி தியானத்தில் எப்பொழுதும் தங்களை இழந்து விடுவார்கள். எப்பவும் அந்த ஹரியோட பதகமலத்தை தன்னுடைய இதயத்தில் இருத்தி அதையே அனுபவித்து அந்த திருவடியின் போகத்திலேயே, அனுபவத்திலேயே தன்னை இழந்து விடுவார்கள். அவர்கள் சிந்தனையை அவர்கள் தன்னுடைய அந்தரியாமைக்கு திருப்பிக் கொண்டு செலுத்தி கொண்டு பிரகாசிக்கிறார்கள். அவர்கள் முகம் தேஜஸாக இருக்கும். அவர்கள் தங்களுக்குள் அந்தரியாமியாக, அந்தராத்மாவாக ஜொலிக்கும் அந்தரியாமியான எம்பெருமானை தியானித்து பிரகாசிக்கிறார்கள் என்கிறார் சுவாமி. வேதாந்த தேசிகனும் அப்படித்தான். ஏன்னா அவர்கள் அதை நினைக்க 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 அவர்கள் அந்த தேஜஸ் அவர்கள் முகத்தில் அடுத்தது காட்டும், பளிங்கு போல நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம்னு வள்ளுவர் சொல்கிற மாதிரி நெஞ்சத்தில் இருக்கும் அந்த ஹரிபத கமலம் அவர்கள் முகத்தில் பிரகாசிக்கும். ஆச்சரியமாக அனுபவிக்கிறார் சுவாமி. அப்புறம் ஸ்ரீரங்க அந்த திவ்ய க்ஷேத்திரத்தை பற்றி அடுத்த ஸ்லோகங்கள் 382. புண்ணியா கவேர கன்யா புவனோ தன்யா விநாசினி தன்யா பிரவஹதி பரிதோ ரங்கம் தததி குசுமானி வீச்சீஷு. புண்ணியா கவேர கன்யா புவனோ தன்யா விநாசினி தன்யா பிரவஹதி பரிதோ ரங்கம் தததி குசுமானி வீச்சீஷு. இதில் கவேரா அப்படின்னு ஒரு ராஜா, அந்த கவேர ராஜாவோட புத்திரி லோபமுத்ரா. அந்த லோபமுத்ரா
அகஸ்திய மகரிஷியை திருமணம் செய்து கொண்டாள். அப்புறம் அவள் ஒரு நதியாக உருவெடுத்து காவேரியாக வெள்ளமிட்டு ஓடினாள் அப்படின்னு அக்னி புராணம் தெரிவிக்கிறது. ஸோ அதனால தான் கவேர புண்ணிய புத்திரிங்கிறதுனால கவேர கன்யாங்கிறதுனால காவேரின்னு பேர். அது ஸ்ரீரங்கத்தை 2 பக்கமும் மாலையாக ஆச்சரியமாக, இந்த பக்கம் கொள்ளிடம், அந்த பக்கம் திருக்காவேரி. ஸ்ரீரங்கத்தை சுற்றி புனித நதியான காவேரி ஓடி வருகிறது. அது உலகத்தின் தாகத்தை நீக்குகிறது. அது அதிர்ஷ்டமானது. அதன் அலைகளில் சில பூக்களை சுமந்து வருகிறது. அதிர்ஷ்டமானதா? ஏன்னா அது அங்கே இருக்கிற நிலங்களுக்கெல்லாம் நல்ல பசுமையை உண்டாக்குகிறது. அது இல்லாமல் அந்த மரங்களிலிருந்து விழும் பூக்களை அது கொண்டு வருகிறது. அந்த பெண்கள் அதில் நீராடும்போது அவர்களுடைய பூக்கள் அந்த நீரில் வருகிறது. இப்படியும் அனுபவிக்கலாம். ஸோ இது புனிதமானது. இங்கே ஜலம் நிறைய ஓடுறது. இது செல்வத்தை உண்டாக்குகிறது. பூக்களை கொண்டு ரம்யமாக காட்சியளிக்கிறது. அது நிறைய அலைகளுடன் ஓடி வருகிறது. இதெல்லாம் அனுபவிக்கிறார் அவர். கங்கையில் புனிதமாய காவிரி நடுவு பாட்டுன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். அலையெடுக்கும் புனல் காவிரி, செல்வப்புனல் காவிரி, தையல் நல்லார் குழல் மாலையும். இப்படி காவிரியை பற்றி ஆழ்வார்கள் திவ்ய பிரபந்தத்தில் ஆச்சரியமாக அனுபவிக்கிறார்கள். இந்த மலை, இந்த ஆறு ஏன் பூக்களை கொண்டு வருகிறதுன்னு அடுத்த ஸ்லோகத்தில் அனுபவிக்கிறார். தீரருகா அகமாக கில குசுமம் ஸ்ரீரங்கராஜ பூஜாயை த்ருவமபர்யந்தி பக்தியா காவேரியாம் ரங்ககாமின்யாம். தீரருகா அகமா கில குசுமம் ஸ்ரீரங்கராஜ பூஜாயை த்ருவமர்ப்பயந்தி பக்தியா காவேரியாம் ரங்ககாமின்யாம். துருவம் அதாவது பெருமாள் ரங்கநாதனை பூஜிக்க பூக்கள் சொரிந்து அர்ச்சிக்க அந்த காவேரி பூக்களை கொண்டு வருகிறது. அதுவும் காவேரி கரையில் உள்ள மரங்கள் ரங்கநாதன் மேலே அவ்வளவு பிரீத்தி, அவ்வளவு பக்தி. காவேரி கரையில் இருக்கிற மரங்கள், ஏன்னா அது முக்தாத்மக்களாக இருக்கலாம், நித்தியசூரிகளாக இருக்கலாம். அந்த மரங்கள் அது மரங்களாக இருப்பதால் அது நகர முடியாது. அங்கே கோவிலுக்கு சன்னதிகளில் போய் பூக்களை அர்ச்சித்து எல்லாம் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுறது, அந்த மரங்கள் பெருமாளை அங்கிருந்தே தொழுது அந்த பூக்களை காவேரி நதியில் சொருகிறது. அந்த ஸ்ரீரங்கம் நோக்கி பாய்ந்து ஓடும் அந்த நதியில் ரங்கநாதனை பக்தியுடன் வழிபட அந்த பூக்களை சொரிந்து அப்படியே அனுப்புகிறது ரங்கநாதனுக்கு. ஆச்சரியமாக அனுபவிக்கிறார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஸ்ரீரங்கத்துக்கு நம்மளால் போக முடியாவிட்டாலும் அவரை மனத்தில் இருத்தி, மனத்தில் அவரை தியானித்து, அவருக்காக ஸ்ரீரங்கத்திற்கு செல்கிறவர்களிடம் ஏதாவது கொடுத்து அனுப்பலாம். பூவோ பழமோ பணமோ காசோ அவர் ஸ்ரீரங்கத்து ரங்கநாதனுக்கு சமர்ப்பிக்க கொடுத்து அனுப்பலாம். நம்முடைய நமஸ்காரங்களை சொல்லி அனுப்பலாம். அடுத்த ஸ்லோகத்தில் தீரருகத்ரும புஷ்பயத் புஷ்பாளி நிர்கலன் மதூலிபியே மதுரதரா காவேரி விதரதி நோகஸ்ய வாமோதம். தீரருகத்ரும புஷ்பயத் புஷ்பாளி நிர்கலன் மதூலிபிஹி மதுரதரா காவேரி விதரதி நோகஸ்ய வாமோதம். ஆற்றங்கரையில் உள்ள மரங்களில் உள்ள பூக்களிலிருந்து வடியும் தேன் துளிகள், அந்த மகரந்த பூ தூள், அது உள்ள தேன் இருக்கு பூக்கள். அந்த பூக்கள்லேருந்து இருக்கிற அந்த தேன் அந்த காவேரி நதியுடன் சேர்ந்து அது இன்னும் இனிமையாக்குகிறது. ஸோ இந்த நதி யாருக்குத்தான் மகிழ்ச்சியை தராது, யாருக்குத்தான் மகிழ்ச்சியை தராது அப்படின்னு கேட்குறார். அப்படின்னா எல்லாருக்கும் மகிழ்ச்சியை தரும்னு அர்த்தம். ஆல்ரெடி காவேரி நதி ரொம்ப ஜில்லுன்னு தித்திப்பாக இனிமையாக இருக்கும். இன்னும் பூக்களிலிருந்து அந்த தேனும் சேர்ந்தால் கேட்கவா வேணும். அடுத்த ஸ்லோகத்தில்
ஸ்பிருகயன் தட்சிணமருதே நாதேயீர்விப்ருஷோ ஹரதே நித்ராதிசேஷதல்பே ஸ்ரிதகல்பத்ருர்ஹரிர்யத்ர ஸ்பிருகயன் தட்சிணமருதே நாதேயீர்விப்ருஷோ ஹரதே நித்ராதிசேஷதல்பே ஸ்ருதகல்பத்தரு ஹரிர்யத்ர கல்பத்ருஹரிர்யத்ர. அந்த தெற்கு திசையிலிருந்து வந்த தென்றல், அதுவும் ரொம்ப ஆச்சரியமாக ஜில்லுன்னு அந்த வரும் தென் திசை தென்றல் அப்படியே அந்த அந்த நதியினுடைய நீர் துளிகளை கொண்டு வரதான் அந்த தென்றல். அதனால் ஸ்ரீஹரி அப்படியே அந்த ஜில்லுன்னு காற்று, அதில் நீர் துளிகள், தென் திசையிலேருந்து வரும் தென்றல். அதனால் அவர் அப்படியே சயனிச்சுருக்கார், யோக நித்ரை புரிகிறார். அதுவும் அவர் ஒரு கல்பக தரு, பக்தர்களுக்கு ஒரு கல்பக விருட்சம். ஸோ இந்த தெற்கு திசையின் தென்றல் அதன் போக்கில் காவேரி நதியின் நீர் திவலைகளை சேர்த்து வீசுவதால் மிகவும் குளிர்ச்சியாக, ரம்யமாக, ஆனந்தமாக இருக்கிறது. அந்த குளிர்ச்சியின் ஆனந்தத்தில் அரங்கன் பாம்பனை மீது பள்ளி கொண்டு யோக நித்ரையில் கொள்கிறான். அந்த எம்பெருமான் பக்தர்களுக்கு கல்பக விருட்சம் போன்றவன், வேண்டிற்றெல்லாம் தரும் வள்ளல். உமது அடிகள் அடைகின்றேன் என்று ஒரு கால் உரைத்தவரை தமது அனைத்தும் அவர் தமக்கு வழங்கியும் தாம் மிக விளங்கும் என்கிறார் தேசிகன் அடைக்கலப்பத்தில். அப்படியே தமது அனைத்தும் அவர் தமக்கு வழங்கி எல்லாத்தையும் வழங்குவார், வழங்கியும் தாம் மிக விளங்கும், ஜொலிக்கிறார் அவர். அந்த ரங்கநாதன் கல்பக விருட்சமா, கல்பக விருட்சமாவது வேண்டிற்றெல்லாம் கொடுக்கும், ஆனால் மோட்சத்தை கொடுக்காது, மீதியெல்லாம் கொடுக்கும். தேவ லோகத்தில் இருக்கும் கல்பக விருட்சம். ஆனால் ரங்கநாதன் கொடுப்பது மட்டுமல்ல, அவனை அணைப்பதற்கும் அவனை ரசிப்பதற்கும் தரிசிப்பதற்கும் போக்கியமானவன், பரமபோக்கியமானவன். கல்பக விருட்சம் சொர சொரன்னு இருக்கும், அதை போய் அணைக்க முடியாது, உடம்பெல்லாம் குத்தும். இப்படி ஆச்சரியமாக சுபாஸ்ரயமாக இருக்கும். அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் ஷீத தமாயாம் நத்யாம் ஸ்நாதா நிர்தூத துஷ்கிருதா சந்தஹ ரங்கபதி பஜன திருப்தாக சததம் யத்ர பிரமோதந்தே. ஷீததமாயாம் நத்யாம் ஸ்நாதா நிர்தூத துஷ்கிருதா சந்தஹ ரங்கபதி பஜன திருப்தாக சததம் யத்ர பிரமோதந்தே. 3 காரணங்களுக்காக ஸ்ரீரங்கத்தில் சாதுக்கள், சான்றோர்கள் எப்பவும் மகிழ்ச்சியாக இருப்பார்களாம். 3 காரணங்கள். 1, அவள் தினம் 4 மணிக்கு எழுந்து காத்தால குளிர்ச்சியான காவேரி நதியில் தீர்த்தமாடுவார், நீராடுவார். 2, அந்த காவேரி ஸ்நானத்தால் அவர்கள் தங்கள் பாவங்கள் நீக்கப்பட்டவர்களாக, பரம பாவனம் அது. 3வது, ஸ்ரீ ரங்கநாதனை வணங்கி மகிழ்ச்சி அடைகிறார்கள். அப்பா தினம் 3:30 மணிக்கு எழுந்து காத்தால கொள்ளிடத்துக்கு போயிடுவார். வரும்போது ஒரு சொம்பு காவேரி ஜலம் கொண்டு வருவார் திருமஞ்சனத்துக்கு. இப்படி ஆச்சரியமாக 3 காரணங்களுக்காக ஸ்ரீரங்கத்தில் சாதுக்கள் எப்பவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள்னு அனுபவிக்கிறார் சுவாமி. அதுவும் அவர்கள் உடலுக்கும் குளிர்ச்சியை தரும், தங்கள் பாவங்களையும் போக்கிடுவார்கள், ஸ்ரீரங்கநாதனை வணங்கி மகிழ்வார்கள். அடுத்த ஸ்லோகத்தில் ஜிக்ஞபைஷவோ தேவான் காவேர்யாபம் சுதாவதீரிதி பலகலசீதிருதசலிலா யத்கிராமந்தி நாரீகேளாகம். ஜிக்ஞாபைஷவோ தேவான் காவேர்யாபம் சுதாவதீரிதி பலகலசீதிருதசலிலா யத்கிராமந்தி நாரீகேளாகம். ஸ்ரீரங்கத்தில் காவேரி கரையில் அந்த ஓரங்களில் நிறைய தென்னை மரம் இருக்கும். அந்த தென்னை மரம் அப்படியே ரொம்ப உயர வானை முட்டும் அளவு உயர்ந்திருக்கும். அந்த தென்னை மரத்தில் பழுத்த இளநீர் காய்கள் அப்படியே காய்ச்சி தொங்கும். அதை பார்த்தா ஏதோ தலையில் இளநீர்களை சுமந்து அந்த இளநீர்களை தேவர்களுக்கு சமர்ப்பிப்பது போல இருக்கும். அந்த பழுத்த இளநீரின் சுவை, ஏன்னா அது காவேரி கரையில் இருக்கிறதுனால
அந்த வேர் வழியாக அந்த காவேரி நதியை உண்டு அந்த காவேரி நதியினுடைய இனிமை அந்த இளநீருடன் சேர்ந்து அந்த இளநீர் இன்னும் சுவையாக அமிர்தம் போல இருக்குமா, அமிர்தத்தையே மிஞ்சும் அளவுக்கு இனிமையாக இருக்கும். அந்த இளநீரை தேவர்களுக்கு சமர்ப்பிப்பதால் அந்த தேவர்களுக்கு அவ்வளவு இந்த காவேரி நீரை அமிர்தத்தை விட சுவையாக இருக்கே என்று தேவர்கள் கூட்டத்துக்கு அது நினைவூட்டுவது போல இருக்குமா. இவ்வளோ ஆச்சரியமான கவி நயம். அடுத்த ஸ்லோகத்தில் பிரதனம் பவதாம் அமிர்தம் கலசதிருதம் குத்திர சித்திரகூட்டம் காவேரீயம் நவ்யம் புவனம் புவனம் புமானமாபாதி பிரதனம் பவதாம் அமிர்தம் கலசதிருதம் குத்திர சித்திரகூட்டம் காவேரீயம் நவ்யம் புவனம் புவனம் புனானமாபாதி புவனம் புவனம் புனானாம் அபாதி. ஆச்சரியமாக 2 3 புவனம் புவனம் புனானா. இந்த ஒரு புவனம்னா உலகம், இன்னொரு புவனம்னா நீர். ஸோ உலகத்தை பியூரிஃபை பண்ணும், உலகத்தை தூய்மையாக்கும் நீர் காவேரி நீர். அதுதான் புவனம் புவனம் புனானா. புனானாம்னா பியூரிஃபை பண்ணுறது, தூய்மையாக்குறது. பிரதனம் பவதாம் அமிர்தம், அதாவது ஓ தேவர்கள் கூட்டமே, உங்களுடைய அமிர்தபானம் பழசு, ரொம்ப பழசு. அது ஏதோ ஒரு பானையில் எடுத்து செல்லப்பட்டு எங்கேயோ மறைந்திருக்கு தேவலோகத்தில். இங்கே பாருங்க, காவேரி நீர் ஓடிண்டே இருக்கு, எப்பவும் புதிய நீர் வந்துட்டே இருக்கும். காவேரி நீர் புதியது, அது நவ்யம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. உங்களது பிரதனம் ஓல்டாக இருக்கு, பழமையாக இருக்கு. கூடம் உங்களது எங்கேயோ மறைஞ்சிருக்கு. ஸோ உங்களுடைய அமிர்தத்தை விட எங்களுடைய காவேரி புதியது, உலகத்தை தூய்மைப்படுத்தி பிரகாசிப்பது என்று அனுபவிக்கிறார் சுவாமி. அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.